வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் சங்கடகர சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக பெருமான் குறித்து 3 தகவல்கள் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். விநாயகருக்கு பெண் வடிவம் உண்டு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. விநாயகி கணேசினி அப்படின்னு அழைப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய தானுமாலையன் கோவிலில் இந்த பெண் வடிவ விநாயகரை, அதாவது யானை முகம் பெண் உடல் இப்படி கொண்ட அமைப்போட தூண்களில் நம்ம பார்க்க முடியும். ஜப்பானில் காங்கிட்டன் அப்படின்னு விநாயக பெருமானை அழைப்பாங்க. ஜப்பானிய பௌத்த மதத்தில் அவர் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார். 250க்கும் மேற்பட்ட கோவில்கள் ஜப்பானில் இருக்குது. பொதுவாக விநாயகர் எலி வாகனத்தில் அமர்ந்திருப்பார். ஆனால் சில அரிதான வடிவங்களில் சிம்ம வாகனத்தில் காட்சியளிக்கிறார். இவரை சிம்ம கணபதி அப்படின்னு அழைப்பாங்க. இவர் அதீத தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜையின் பலன்கள் சகல ஜீவராசிகளுக்கும் கிடைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் சுபிட்சமான வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.